அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வள்ளல் சீரீஸில் 9வது வீடியோ, இந்திய அரசியலமைப்பின் முக்கிய திருத்தங்கள். இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு 25 திருத்தங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல ஏன் சட்ட திருத்தம் கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இருந்த காலத்துக்காக அதை கொண்டு வந்திருப்பாங்க. காலங்கள் மாறும்போது ஒரு சட்டம் நமக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், அல்லது தேவைக்கு குறைவாக இருக்கலாம். புரியுதுங்களா? அதனால் சட்ட திருத்தங்கள் மேற்கொள்வாங்க. ஓகேவா? வீடியோக்குள்ளே போயிடலாமா? முதல் சட்ட திருத்தம் 1951 கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் முக்கிய அம்சங்களாக கருதப்படுறது என்னென்னா, சுதந்திரங்கள் மீதான நியாயமான கட்டுப்பாடுகளை கொண்டு வராங்க. என்னென்னா, இப்போ பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் இருக்குது அப்படின்னு நம்ம பேசுவோம்ல, அதில் ஒரு நியாயமான ஒரு கட்டுப்பாடை கொண்டு வராங்க. அதாவது பொது ஒழுங்குக்கு குந்தகம் விளைவிக்கிற அளவுக்கு பேசக்கூடாது, வெளிநாடோட தொடர்பில் இருக்கக்கூடாது, ஒரு குற்றத்திற்கு ஒருத்தவங்களை தூண்டக்கூடாது. இப்போ ஒரு அரசியல்வாதி பேசுகிறாருன்னா அவங்கள அடித்து விரட்டணும், இப்போ நம்ம மாநிலம் நமக்கு தான்லாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்களா, அது மாதிரியான வெறுப்பை தூண்டி ஒரு குற்றத்தை செய்கிற மாதிரியான பேச்சுக்களெல்லாம் தடை செய்கிறாங்க. அடுத்தது ஜமீன்தாரி ஒழிப்பு. இந்த ஜமீன்தாரி முறை அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதை ஒழிச்சது யாருன்னா இந்த மன்னர் மானியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி தான் ஒழிச்சாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஜமீன்தாரி ஒழிப்பு அப்படிங்கிறது ஷரத்து 31A மற்றும் 31B இருக்குல்ல, இந்த இதில் 9வது அட்டவணையை சேர்க்கறது மூலயமா விவசாய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. ஜமீன்தாரி ஒழிப்பு முறை தொடர்பான சட்டங்களை நீதித்துறை மறு ஆய்வு செய்கிறதுலேருந்து பாதுகாத்தாங்க. இடஒதுக்கீடு. ஒருத்தவங்க சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய வகுப்பினர் அல்லது பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினரோட முன்னேற்றத்திற்காக சிறப்பு விதிகளை உருவாக்க மாநிலத்துக்கு அதிகாரம் அளிக்கிறது இது. அடுத்தது பாருங்கள், 7வது சட்ட திருத்தம் 1956 கொண்டு வந்தாங்க. மாநில மறுசீரமைப்பு. மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைக்க வழிவகை இது செஞ்சுது. அடுத்தது ABCD அப்படின்னு வகுப்பு மாநிலங்களை ஒழிக்கிறாங்க. அதாவது இந்தந்த கேட்டகரின்னு பிரித்தாங்களா, அதெல்லாம் ஒழிச்சிட்டு 14 மாநிலங்களாகவும் 6 யூனியன் பிரதேசங்களாகவும் மறுசீரமைச்சாங்க. இந்த இதன் மூலமாக பொதுவான உயர்நீதிமன்றங்கள், அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே நபரை ஆளுநராக போடுறதுக்கும், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் பொதுவான ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கிறதுக்கும், இப்போ பாண்டிச்சேரிக்கும் நமக்கும் ஒரே உயர்நீதிமன்றம் இருக்குல்ல, அது மாதிரி. அடுத்தது 3வது சட்ட திருத்தம் 9வது சட்ட திருத்தம். இது 1960 கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் இந்திய பகுதிகளை பாகிஸ்தானுக்கு அளிக்கிறத பற்றி டிஸ்கஷன். ஓகேங்களா? இந்தியா பாகிஸ்தான் ஒப்பந்தம் 1958 ஒப்பந்தத்தின் படி பெருவாரி யூனியன் பிரதேசத்தை மேற்கு வங்காளம் பாகிஸ்தானுக்கு மாற்றுவதை நடைமுறைப்படுத்திச்சு. ஓகேங்களா? உச்சநீதிமன்றம் ஒரு மாநிலத்தின் பரப்பளவை குறிக்கும் பாராளுமன்ற அதிகாரம் இருக்குல்ல, இந்திய பிரதேசத்தை ஒரு வெளிநாட்டுக்கு வழங்குவதற்கான அதிகாரத்தை உள்ளடக்காது என்று தீர்ப்பளித்த பிறகு இது செய்யப்பட்டுச்சு. இதுதான் பெருவாரி வழக்குன்னு நம்ம தனியாக படிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்தது 10வது சட்ட திருத்தம் 4வதாக பார்க்க போகிறோம். 1961 கொண்டு வந்தாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி அப்படிங்கிற அந்த யூனியன் பிரதேசம் இருக்குல்ல, இது இந்தியாவோட ஒரு யூனியன் பிரதேசமாக இணைக்கப்பட்டது தான் இந்த சட்ட திருத்தம். 12வது திருத்த சட்டம். இது கோவா, அந்த டையூ டாமன்லாம் சொல்கிறோம்ல, டாமன் டையூலாம் சொல்லுவோம்ல, இதில் பார்த்திங்கன்னா கோவா, டாமன் அண்ட் டையூ ஆகியவற்றை இந்திய யூனியனில் ஒரு யூனியன் பிரதேசமாக இணைக்கிறாங்க. 61 தாத்ரா நகர் ஹவேலியும், 62 12வது சட்ட திருத்தத்தில் கோவா, டாமன் டையூவை இணைக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது 13வது சட்ட திருத்தம் 1962 நாகாலாந்து மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது. நாகாலாந்து மாநிலம் தொடர்பான குறிப்பிட்ட விதிகளை உருவாக்குனது. எப்படி சொல்கிறதுனா, சிறப்பு அந்தஸ்துனா ஜம்மு காஷ்மீருக்கு கொடுத்த மாதிரி கிடையாது. இங்கே நாகாலாந்துக்கு எப்படின்னா, அங்கே போய் யாரும் நிலம் வாங்க முடியாது, அங்கே உள்ளே போகணுன்னாலே பாஸ் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது புது 14வது திருத்த சட்டம் 1962 கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் புதுச்சேரி மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்றங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது புதுச்சேரியை இந்திய யூனியனில் ஒரு யூனியன் பிரதேசமாக இணைக்கிறது. அப்புறம் இமாச்சல பிரதேசம், மணிப்பூர், திரிபுரா, கோவா, டாமன் டையூ மற்றும் புதுச்சேரி ஆகிய யூனியன் பிரதேசங்களுக்கு சட்டமன்றங்கள் மற்றும் அமைச்சரவைகள் குழுவை உருவாக்குவதற்கான வழிவகையை இந்த சட்ட திருத்தம் செஞ்சுது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 24வது சட்ட திருத்தம் 1971 கொண்டு வந்தாங்க. அடிப்படை உரிமைகளை திருத்தும் பாராளுமன்றத்தின்
பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் கொடுக்கறது ரிலேட்டடான ஒரு சட்ட திருத்தம். இது அரசியலமைப்பின் எந்த பகுதியையும் அடிப்படை உரிமைகள் உட்பட திருத்துவதற்கு பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தின ஒரு சட்ட திருத்தம். குடியரசுத் தலைவரோட ஒப்புதல். ஒரு அரசியலமைப்பு திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் கட்டாயமாக ஒப்புதல் அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதியை கொண்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா. அடுத்தது 25வது திருத்த சட்டம் 1971 கொண்டு வந்தாங்க. இதுதான் சொத்துரிமை கட்டுப்பாடு. அடிப்படை உரிமைகளில் சொத்துரிமை இருந்துச்சு அமெரிக்கா மாதிரி. ஓகேங்களா. அதை தூக்கி பின்னாடி போட்டாங்க. ஓகேங்களா. அரசு வழிகாட்டு நெறிமுறைகளின் மேலாதிக்கம். அதாவது சரத்து 39B அல்லது சியில் உள்ள அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக இயற்றப்பட்ட எந்த ஒரு சட்டத்தையும் சரத்துகள் 14, 19 மற்றும் 31 உத்தரவாதம் செய்யப்பட்ட உரிமைகளை மீறியதாக கூறி சவால் செய்ய முடியாது. புரியுதுங்களா. அதாவது இது கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நடைமுறைப்படுத்துறதுக்காக இயற்றப்படுற ஒரு சட்டம்னா அதை இந்த சரத்து 14, 19, 31 வச்சு இதை பாதிக்குதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாதிக்குது, இதுக்காக இதை சரி பண்ணணும் அப்படின்னு எதுவும் சவால் செய்ய முடியாது. ஓகேங்களா. அடுத்தது 35வது சட்ட திருத்தம். சிக்கிமுக்கு இணை மாநில அந்தஸ்து. அதாவது சிக்கிம் தனி நாடு மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதை இந்தியாவோட இணைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை ஒரு இணை மாநிலமாக சேர்த்துக்கிட்டாங்க. இது எதுக்காகனா அப்போ தான் ஒரு முழு ஒருங்கிணைப்பு கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தற்காலிக நடவடிக்கையாக பண்ணாங்க. இதுக்காக புதிய அட்டவணை எக்ஸை சேர்க்குறாங்க, 10 சேர்க்குறாங்க. அடுத்தது 36வது சட்ட திருத்தம் 1975 கொண்டு வராங்க. சிக்கிமுக்கு முழு மாநிலமாக இந்தியாவோட இணையுது. சிக்கிம் இந்திய யூனியனில் ஒரு முழுமையான மாநிலமாக இதன் மூலமாக இணையுது. இணை மாநிலம்ங்கிற அந்தஸ்தை நீக்கிட்டு 35வது திருத்தத்தால் சேர்க்கப்பட்ட 10வது அட்டவணையும் இது ரத்து செய்யுது. அடுத்தது 42வது சட்ட திருத்தம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. நிறைய மாற்றங்கள் இதில் பண்ணாங்க. 1976 முகவுரை மாற்றங்கள். முகவுரையில் 3 புதிய சொற்களை சேர்க்குறாங்க. சமதர்மம், மதச்சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு அப்படிங்கிற 3 சொற்களை சேர்க்குறாங்க. அடிப்படை கடமைகளில் சுவரன் சிங் குழு பரிந்துரையின் அடிப்படையில் அடிப்படை கடமைகளை சேர்க்குறாங்க. பகுதி 5A சரத்து 51A. ஓகேங்களா. இதை சேர்க்குறாங்க. அமைச்சரவையினோட ஆலோசனையை கட்டுப்படுத்துறது. அதாவது குடியரசுத் தலைவர் அமைச்சர்கள் குழு ஆலோசனையால் கட்டுப்படுத்தப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வார் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது நீதித்துறை மறு ஆய்வு குறைப்பு. அதாவது உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் நீதித்துறை மறு ஆய்வு மற்றும் நீதி பெறாணை அதிகாரத்தை குறைக்கிறாங்க. அது திருப்பி கொண்டு வந்துட்டாங்க உச்சநீதிமன்றம். ஓகேங்களா. அடிப்படை உரிமைகள் மீது அரசு வழிகாட்டு நெறிமுறைகளின் மேலாதிக்கத்தை குறைக்கிறது, முன்னுரிமை அளிக்கிறாங்க. அதாவது அடிப்படை உரிமைகள் மீது அரசு வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். எப்படின்னா இது அரசு ஒன்று சொல்லுதுன்னா அடிப்படை உரிமை இருக்குது அப்படின்னு நான் வந்து முட்டிட்டு நிற்க முடியாது. அதெல்லாம் கம்மி பண்ணிட்டு இதை மேலாதிக்கம் கொடுக்கறது. அடுத்தது மக்களவை மாநில சட்டமன்றங்களின் பதவிக்காலம். மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களோட பதவிக்காலத்தை 5 ஆண்டுகள்லேருந்து 6 ஆண்டுகளாக அதிகரிக்கிறாங்க. அப்புறம் குறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் குறைச்சிட்டாங்க கொஞ்சம் நாள் வச்சுக்கோங்க. அகில இந்திய நீதித்துறை சேவை. அகில இந்திய நீதித்துறை சேவையை உருவாக்குவதற்கு வழிவகை செஞ்சாங்க இதில். அடுத்தது 44. இதுவும் ஒரு முக்கியமான சட்ட திருத்தம் தான். 44வது 1978 கொண்டு வராங்க. 42வது சட்ட திருத்தத்தின் விதிகளை இது ரத்து செய்யுது. 42வது சட்ட திருத்தத்தால் கொண்டு வரப்பட்ட பெரும்பாலான ஜனநாயக விரோத விதிகளை இது நீக்குது. சொத்துரிமை நீக்கம். சொத்துரிமையை அடிப்படை உரிமை பட்டியலேருந்து நீக்கி அதை ஒரு சட்டப்பூர்வ உரிமையாக சரத்து 300A அது இப்போ இருக்குது. தேசிய அவசர நிலை பாதுகாப்பு. தேசிய அவசர நிலையை அறிவிப்பதற்கான காரணமாக உள்நாட்டு குழப்பம் என்பதற்கு பதிலாக ஆயுதமேந்திய கிளர்ச்சி என்பதை மாற்றிச்சு சரத்து 352. அமைச்சரவையின் எழுத்துப்பூர்வ பரிந்துரை. தேசிய அவசர நிலையை அறிவிப்பது மத்திய அமைச்சரவையின் எழுத்துப்பூர்வ பரிந்துரைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறது எப்படின்னா தேசிய அவசர நிலை யார் அறிவிக்கலாம்? குடியரசுத் தலைவர். ஆனால் மத்திய அமைச்சரவை எழுத்துப்பூர்வமாக ஒரு பரிந்துரை செஞ்சால் தான் அதை அவர் சொல்லலாம். அவசர நிலையின் போது அடிப்படை உரிமைகள். அதாவது அவசர நிலையின் போது வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான உரிமைக்கு உத்தரவாதம் அளிக்குது சரத்து 20 மற்றும் 21 மூலமாக. மக்களவை மாநில சட்டமன்றங்களின் பதவி காலத்தை 5 ஆண்டுகளாக திருப்பி கொண்டு வராங்க. குடியரசுத் தலைவரின் மறுபரிசீலனை. அமைச்சரவையின் ஆலோசனையை மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்ப குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்குது. ஆனால் அந்த மறுபரிசீலனையை அவர் கட்டாயம் ஏற்றுக்கணும். புரியுதுங்களா சொல்கிறது? ஒன்று அனுப்புகிறோம், இதில் சின்ன சின்ன திருத்தம் செய்யணும்னு சொல்கிறாரு, திருத்தி அனுப்புனா அதை அவர் ஏற்றுக்கணும். அதுதான் ஆளுநருக்கும் இப்போ இருக்குது. அடுத்தது 52வது திருத்த சட்டம் 1985 கொண்டு வந்தாங்க. கட்சி தாவல் தடை சட்டம் இதில் தான் வருது.
கட்சித்தாவல் அடிப்படையில் பாராளுமன்ற மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் குறித்து விவாதிக்கும் 10வது அட்டவணை அரசியலமைப்பில் சேர்க்கிறாங்க. அடுத்தது 61வது திருத்தச் சட்டம் 1989 பண்ணுறாங்க. வாக்களிக்கும் வயது குறைப்பு. மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தல்களில் வாக்களிக்கிற வயதை 21லேருந்து 18 குறைக்கிறாங்க. அடுத்தது 69வது சட்ட திருத்தம் 1991 கொண்டு வராங்க. டெல்லிக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறாங்க. டெல்லி யூனியன் பிரதேசத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி அதை தேசிய தலைநகர் பகுதி டெல்லி என்று குறிப்பிடுறாங்க. டெல்லிக்கு சட்டமன்றம் மற்றும் அமைச்சர்கள் குழுவை உருவாக்குவதற்கு ஒரு வழிவகை செஞ்ச சட்ட திருத்தம் இது. 73வது சட்ட திருத்தம், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1992 வந்துச்சு. பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து மற்றும் பாதுகாப்பை இது வழங்குது. பகுதி IX அரசியலமைப்பில் தி பஞ்சாயத்துகள் என்ற தலைப்பில் ஒரு புதிய பகுதியை சேர்க்கிறாங்க. 11வது அட்டவணை பஞ்சாயத்துகளின் 29 செயல்பாட்டு பொருள்களை பட்டியலிடும் 11வது அட்டவணையை சேர்க்கிறாங்க. அடுத்து 74வது சட்ட திருத்தம், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1992 கொண்டு வந்தாங்க. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து பாதுகாப்பு வழங்குறாங்க. நகர்பாலிகாலாம் சொல்லுவாங்க தான். பகுதி IXA இருக்குல்ல, அரசியலமைப்பு தி நகராட்சிகள் என்ற தலைப்பில் ஒரு புதிய பகுதியை சேர்க்கிறாங்க. 12வது அட்டவணையை 12வது ஓகேங்களா. 12வது அட்டவணை அப்படின்னா நகராட்சிகளில் 18 செயல்பாட்டு பொருள்களை பட்டியலிடும் 12வது அட்டவணை சேர்க்கப்படுது. 86வது சட்ட திருத்தம் 2002 கொண்டு வராங்க. ஸோ இதில் கல்வி உரிமை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்படுறது. 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியை ஷரத்து 21A கீழ் ஒரு அடிப்படை உரிமையாக இதை ஆக்குறாங்க. DPSP மாற்றம் அப்படின்னா ஷரத்து 45 உட்பொருளை மாற்றுறாங்க. மாநிலம் 6 வயது நிறைவடையும் வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கால குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது அடிப்படை கடமை. இந்த ஷரத்து 51A அதில் Kயின் கீழே ஒரு புதிய அடிப்படை கடமையை சேர்க்குது. ஒவ்வொரு பெற்றோர் அல்லது பாதுகாவலரும் தங்கள் குழந்தை அல்லது வார்டுக்கு 6 முதல் 14 வயது வரை கல்விக்கான வாய்ப்புகளை வழங்குறத கடமையாக்குது. இது 91வது திருத்தச் சட்டம் 2003 கொண்டு வராங்க. அமைச்சர்கள் குழுவின் அளவு. மத்தியிலும் மாநிலங்களிலும் உள்ள அமைச்சர்களின் குழுவின் அளவை மொத்த பலத்தில் 15 வரையறுக்குது. 15% வரையறுக்குது. சிறிய மாநிலங்களுக்கு அமைச்சர்கள் குழுவின் குறைந்தபட்ச பலம் 12 உறுப்பினர்களாக நிர்ணயிக்கப்படுது. கட்சித்தாவல் மூலம் தகுதி நீக்கம் அப்படிங்கிறது, கட்சித்தாவல் அடிப்படையில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர் ஒரு அமைச்சராக நியமிக்கப்படுவதற்கும் தகுதி நீக்கம் செய்யப்படுவார் என்று கூறி கட்சித்தாவல் தடை சட்டத்தை வலுப்படுத்துகிறாங்க. 97வது சட்ட திருத்தம் 2011 கொண்டு வந்தது. கூட்டுறவு சங்கங்கள் பற்றி. கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து மற்றும் பாதுகாப்பு இது வழங்குது. அடிப்படை உரிமை. கூட்டுறவு சங்கங்களை அமைக்கும் உரிமையை ஒரு அடிப்படை உரிமையாக ஆக்குது. ஷரத்து 19(1)(c)ல் இருக்குது. அப்புறம் DPSP கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்துவது குறித்து ஒரு புதிய அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை சேர்க்குறாங்க. ஷரத்து 43(b)ல் இருக்குது. அடுத்தது புதிய பகுதி 12, அந்த B இருக்குல்ல, 12(b)ல் அரசியலமைப்பு கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான ஒரு புதிய பகுதி இதை சேர்க்குறாங்க. 99வது திருத்தச் சட்டம் 2014 கொண்டு வந்தாங்க. NJAC அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகளை நியமிப்பதற்காக தேசிய நீதித்துறை நியமன ஆணையத்தை நிறுவுகிறாங்க. இதை அப்புறம் தூக்கிட்டாங்க. நிலை என்ன அப்படின்னா அதோட நிலை 2015 உச்சநீதிமன்றத்தால் இது ரத்து செய்யப்படுது. கொலிஜியம் முறையை மீண்டும் கொண்டு வராங்க. 101வது திருத்தச் சட்டம் 2016 சரக்கு மற்றும் சேவை வரி பற்றி. இந்தியாவில் ஒருங்கிணைந்த மறைமுக வரி முறையான சரக்கு சேவை வரியை அறிமுகப்படுத்துகிறாங்க. புதிய சரத்துகள் 246A இருக்குல்ல, சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான சிறப்பு ஏற்பாடு. ஷரத்து 269A மாநிலங்களுக்கு இடையேயான வர்த்தகம் அல்லது வணிகத்தின் போது சரக்கு மற்றும் சேவை வரியை விதித்தல் மற்றும் வசூலித்தல். ஷரத்து 279A ஆகியவற்றை சேர்க்கிறாங்க. 246A, 269A, 279A இதெல்லாம் புதுசாக சேர்க்குறாங்க. GST கவுன்சில் பற்றி இது. 102வது திருத்தச் சட்டம் 2018 கொண்டு வராங்க. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்குறத பற்றி. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அரசியல் அந்தஸ்து வழங்குறாங்க. ஓகேங்களா. அடுத்த புதிய சரத்தா 338B சேர்க்குறாங்க. NCP இருக்குல்ல, தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், இதோட அமைப்பு, கடமைகள் மற்றும் அதிகாரங்கள் குறித்து விவாதிக்கிறதுக்காக இதை சேர்க்குறாங்க.
ஷரத்து 342A ஒரு மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்துக்கு தொடர்புடைய சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பாக ஒரு சாதியை அறிவிக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கிற ஒரு பிரிவை இதில் ஷரத்தை இதில் சேர்க்குறாங்க 342A. அடுத்து 103வது திருத்தச் சட்டம் 2019 கொண்டு வந்தது இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு. அதாவது கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை மற்றும் மாநிலத்தின் கீழ் உள்ள சேவைகள் நியமனங்களில் பொருளாதார ரீதியாக பலவீனமான பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு. அதாவது முன்னேறிய சாதின்னு சொல்லப்படுறவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு 10% கொடுக்கறதுக்காக ஒதுக்குனது. திருத்தப்பட்ட சரத்துக்கள் அப்படின்னா 15 மற்றும் 16 திருத்துறாங்க. இது மூலமாக 104வது சட்ட திருத்தம் 2020 வந்துச்சு. பட்டியல் சாதி பழங்குடி இடஒதுக்கீடு நீட்டிப்பு பண்ணுறாங்க. அதாவது மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டை மேலும் 10 ஆண்டுகள் 2030 வரைக்கும் நீட்டிச்சாங்க. ஆங்கிலோ இந்தியன் நியமன ஒழிப்பு மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்களை நியமனம் செய்வதற்கான விதிகளை நீக்கிறாங்க. அதாவது 2 பேரை ஆங்கிலோ இந்தியனை நியமிப்பாங்கன்னு நம்ம படிச்சிருப்போம்ல மக்களவைக்கு. ஸோ அப்புறம் அங்கே சட்டம் மேலவை இருக்கிற இடத்துக்கும் அப்படி பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீக்கிட்டாங்க. இப்போ ஆங்கிலோ இந்தியர்கள் நியமிக்கிறதில்ல. 105வது திருத்தச் சட்டம் 2021 பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை அடையாளம் காணும் மாநிலங்களின் அதிகாரம் அதை பற்றி பேசுது. சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய வகுப்பினரை அடையாளம் கண்டு குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மீண்டும் அதிகாரம் வழங்குறது. தெளிவுபடுத்துறது என்னென்னா ஓபிசிகளின் மத்திய பட்டியல் மத்திய அரசால் தயாரிக்கப்படும் என்றும் மாநிலங்கள் தங்கள் சொந்த மாநில நோக்கங்களுக்காக தங்கள் சொந்த மாநில பட்டியல்கள் தயாரிக்கலாம் என்றும் தெளிவுபடுத்துது. மத்திய அரசு ரெடி பண்ணிக்கலாம், மாநிலங்கள் தங்கள் சொந்த மாநில நோக்கங்கள்னு ஒன்று இருக்கும்ல அதுக்காக அவங்க ரெடி பண்ணிக்கலாம். இதில் 102வது திருத்தத்தின் உச்சநீதிமன்றத்தின் விளக்கத்தின் விளைவை நீர்த்து போக செய்தது. இதனால் 106வது திருத்தச் சட்டம் 2023 கொண்டு வந்தாங்க. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நாரி சக்தி வந்ததன் அதிநியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தன் அதிநியம் ஓகேங்களா. மக்களவை மாநில சட்டமன்றங்கள் மற்றும் தேசிய தலைநகர் பிரதேசமான டெல்லியின் சட்டமன்றத்தில் பெண்களுக்கு மொத்த இடங்களில் 1/3 33% இடஒதுக்கீடு வழங்குறாங்க. உள்ஒதுக்கீடு பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தில் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுள் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினரை சேர்ந்த பெண்களுக்கு ஒதுக்கீடு நிறுவப்பட வேண்டும் என்று இதை கட்டாயப்படுத்துது. உள்ஒதுக்கீடும் கொடுக்கணும். மகளிருக்கு 33%ங்கிறது ஒரு சாராம்சம். அதில் உள்ஒதுக்கீடு பழங்குடியினருக்கும் பட்டியல் சாதிக்கும் கொடுக்கணுங்கிறது ஒன்று. செயல்படுத்துதல் பிரிவு ஷரத்து 334A இந்த இடஒதுக்கீடு இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு நடத்தப்படும் முதல் மக்கத்தொகை கணக்கெடுப்பு மற்றும் அதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். அடுத்த மறுவரையறை நடைமுறைக்கு பின்னரே இது நடைமுறைக்கு வரும். இப்போ தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கணக்கெலாம். ஓகேவா. கால அளவு அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு அமலுக்கு வந்த நாளிலிருந்து 15 ஆண்டுகளுக்கு தொடரும். பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் இது நீட்டிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் ஒரு திருத்தம். இடங்களை சுழற்சி முறை ஒவ்வொரு மறுவரையறை பயிற்சிக்கு பிறகும் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் வெவ்வேறு தொகுதிகளுக்கு சுழற்சி முறையில் ஒதுக்கப்படணும். திருத்தப்பட்ட சேர்க்கப்படாத சரத்துகள் ஷரத்து 239AA திருத்தப்பட்டது டெல்லிக்கு உண்டானது. புதிய ஷரத்துகள் 330A மக்களவைக்கு, 332A மாநில சட்டமன்றங்களுக்கு, 334A தொடக்க மற்றும் கால அளவுக்கானது இதெல்லாம் சேர்க்கப்படுது. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த 28 ஷரத்துகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்தது மட்டும்தான் இந்த சட்ட திருத்தங்கள் இருக்கா அப்படின்னா இல்லை. இதெல்லாம் ஒவ்வொரு இப்போ 100க்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 120ன்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அந்த சட்ட திருத்தங்களில் முக்கியமான சட்ட திருத்தங்களை நம்ம பார்த்துருக்கோம் 28. இப்போ அந்த ஒவ்வொரு சட்ட திருத்தங்களும் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை தான் பார்த்துருக்கோம். அதில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் சேர்ப்பாங்க ஒரு சட்ட திருத்தத்துலேயும். அதில் இருக்கிற இம்பார்ட்டண்டான நோக்கங்களை விஷயங்களை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை பண்ணிவிட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்க. அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.